அனைவருக்கும் வணக்கம். கவர்மெண்ட் ஜாப்ஸ் மென்டர் யூடியூப் சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தொடர்ந்து கவர்மெண்ட் ஜாப்ஸ் அப்டேட் இந்த சேனலில் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம். சென்ட்ரல் கவுன்சில் ஃபார் ரிசர்ச் அண்ட் ஆயுர்வேதிக் சயின்ஸ், அதாவது CCRAS அப்படிங்கிற இந்த நிறுவனத்தில் ஒரு வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இது ஒரு மத்திய அரசு நிறுவனம். சென்ட்ரல் கவுன்சில் ஃபார் ரிசர்ச் இன் ஆயுர்வேதிக் சயின்ஸ் அப்படிங்கிறது மத்திய அரசு நிறுவனமான இதில் ஒரு நிரந்தரமான அரசு வேலைவாய்ப்புக்காக வெளியிட்டிருக்காங்க. குரூப் A, குரூப் B மற்றும் குரூப் Cக்கான வேக்கன்சிஸை அவங்க வெளியிட்டிருக்காங்க. இந்த 3 விதமான குரூப் A, B, C கீழே கிட்டத்தட்ட ஒரு 394 காலி பணியிடங்கள் ஒதுக்கியிருக்காங்க. ஒவ்வொரு பிரிவு கீழே என்னென்ன போஸ்ட் இருக்குது, யாரால் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணுறங்கிற விவரம் முழுமையாக பார்க்கலாம் இந்த வீடியோவில். வாங்க. சென்ட்ரல் கவுன்சில் ஃபார் ரிசர்ச் அண்ட் ஆயுர்வேதிக் சயின்ஸ் தான் அந்த நிறுவனத்தோட பெயர். அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 4/2025 வேக்கன்சிக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பதவிக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ஸ்டார்டிங் டேட் 1/8/2025 ஆகஸ்ட் 1லேருந்து 31 ஆகஸ்ட் 2025, அதாவது ஆகஸ்ட் 31 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். ஓகேவா? அதுக்கு அந்த டைமில் தான் அப்ளை பண்ணிக்கணும். அதை நீங்கள் அந்த டேட்டை மறந்துடாதீங்க. ஃபஸ்ட்டு குரூப் A, அது என்னென்ன போஸ்ட்டு A கீழே வருது அப்படின்னு பார்க்கலாம். ரிசர்ச் ஆஃபீஸர் பேத்தாலஜி குரூப் A போஸ்ட்டு. அதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா 40 வயதுக்குள்ளே இருக்கணுங்க. அதுக்கான கல்வி தகுதி MD இன் பேத்தாலஜி ஃப்ரம் MCA அதில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஓகேவா? அடுத்து 2வது போஸ்ட்டு குரூப் Aலேயே ரிசர்ச் ஆஃபீஸரில் ஆயுர்வேதாவில் ஒரு போஸ்ட் ஒதுக்கியிருக்காங்க. அது 15 வேக்கன்சி ஒதுக்கியிருக்காங்க. ஓகேவா? ஆயுர்வேதாவில் அதுக்கும் நீங்கள் 40 வயதுக்குள்ளே இருக்கணும். அதற்கான கல்வி தகுதி போஸ்ட் கிராஜுவேட் டிகிரியில் MD MS ஆயுர்வேதாவில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்கன்னா நீங்கள் அந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து குரூப் B கீழே என்னென்ன போஸ்ட் வருதுங்கிறது பார்க்கலாம். குரூப் Bயில் அசிஸ்டன்ட் ரிசர்ச் ஆஃபீஸர் ஃபார்மகாலஜி அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஒதுக்கியிருக்காங்க. ஃபார்மகாலஜிக்கு 4 போஸ்ட் ஒதுக்கியிருக்காங்க. அதற்கு நீங்கள் 30 வயதுக்குள்ளே இருக்கணும். அதற்கான கல்வி தகுதி MPharm ஃபார்மகாலஜியில் முடிச்சிருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்புறம் ஆயுர்வேதா முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். MSCயில் மெடிக்கல் பிளான்ட் அதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணணும். ஓகேவா? அதற்கு சம்பளம் பார்த்தீங்கன்னா 9,300லேருந்து 34,800 வரைக்கும் உங்களுக்கு கொடுக்குறாங்க. அடுத்து ஸ்டாஃப் நர்ஸ் குரூப் B கீழே வருது. 14 போஸ்ட் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. 30 வயதுக்குள்ளே இருக்கணும். ஸ்டாஃப் நர்ஸுக்கான கல்வி தகுதி BSc நர்சிங் அல்லது டிப்ளமோ இன் ஜென்ரல் நர்சிங், அப்புறம் அதிலேயே மிட்வைஃபரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்கலாம். அப்புறம் நீங்கள் என்ன பண்ணிக்கணும், ஸ்டேட் நர்சிங் கவுன்சிலில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். ஓகேவா? அதற்கு சம்பளம் 9,300லேருந்து 34,800 வரைக்கும் உங்களுக்கு கொடுக்குறாங்க. அடுத்து குரூப் Bயில் 5வதாக பார்க்க போகிற போஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அசிஸ்டண்ட், அது குரூப் Bயில் வருது. இதுக்கு நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்னா, நீங்கள் 13 காலி பணியிடங்கள் ஒதுக்கியிருக்காங்க. அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு 30 வயதுக்குள்ளே இருக்கணும். இதற்கு நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருக்கீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். ப்ரொஃபிஷியன்சி இன் கம்ப்யூட்டர் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும். அடுத்து 6வதாக பார்க்க போகிற போஸ்ட் டிரான்ஸ்லேட்டர் ஹிந்தி அசிஸ்டண்ட், இதுவும் குரூப் A கீழே வரக்கூடியது. 2 போஸ்ட் ஒதுக்கியிருக்காங்க. 30 வயதுக்குள்ளே இருக்கணுங்க. மாஸ்டர் டிகிரி இன் ஹிந்தி வித் இங்கிலீஷ் as a compulsory or elective subject as a medium of examination அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை நீங்கள் மாஸ்டர் டிகிரியில் முடிச்சிருக்கணும். ஹிந்தி ரிலேட்டடான குவாலிஃபிகேஷன் அதில் கொடுத்துருப்பாங்க, அதை பார்த்துக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது 7வதாக போஸ்ட்டு மெடிக்கல் லேபரேட்டரி டெக்னாலஜிஸ்ட், இது குரூப் B கீழே வருது. 15 போஸ்ட்டு ஒதுக்கியிருக்காங்க மெடிக்கல் லேபரேட்டரி டெக்னாலஜிஸ்ட்டுக்கு. நீங்கள் 35 வயதுக்குள்ளே இருக்கணுங்க. இதற்கான கல்வி தகுதி பேச்சுலர் டிகிரி இன் மெடிக்கல் லேபரேட்டரி சயின்ஸ் முடிச்சுட்டு 2 வருடம் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் அந்த ஃபீல்டில் இருக்கணும். ஓகேவா? அதை பார்த்துக்கோங்க. இதுக்கு சம்பளம் 35,400லேருந்து 1,12,400 வரைக்கும் உங்களுக்கு பே லெவல் 6 லெவலில் கொடுக்குறாங்க. அடுத்து 8வதாக பார்க்க போகிற போஸ்ட் குரூப் C கீழே வருது. வாங்க அடுத்து நம்ம குரூப் Cயில் என்னென்ன போஸ்ட் இருக்குதுன்னு பார்க்கலாம். குரூப் Cயில் தான் அதிகமான போஸ்ட் இருக்குது, அதை பார்த்துக்கணும். ரிசர்ச் அசிஸ்டண்ட் கெமிஸ்ட்ரி ஃபீல்டில் 5 போஸ்ட் ஒதுக்கியிருக்காங்க. 30 வயதுக்குள்ளே இருக்கணும். அதற்கான கல்வி தகுதி போஸ்ட் கிராஜுவேட் இன் கெமிஸ்ட்ரி
அல்லது எம்ஃபார்மில் ஆயுர்வேத குவாலிட்டி கண்ட்ரோல், அது எம்எஸ்சியில் மெடிக்கல் பிளான்ட் முடிச்சிருக்கீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா. அடுத்து ரிசர்ச் அசிஸ்டன்ட் பாட்டனியில் 5 போஸ்ட் ஒதுக்கியிருக்காங்க. 30 வயதுக்குள்ளே இருக்கணும். அதற்கான கல்வி தகுதி போஸ்ட் கிராஜுவேட் இன் பாட்டனி, எம்எஸ்சியில் மெடிக்கல் பிளான் முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். இது ரெண்டுக்குமே சம்பள விகிதம் பார்த்தீங்கன்னா 9,300 34,800 வரைக்கும். ஓகேவா. அடுத்து ரிசர்ச் அசிஸ்டண்ட்டில் ஃபார்மகாலஜி கீழே குரூப் சி போஸ்ட் ஒதுக்கியிருக்காங்க. அதுக்கும் நீங்கள் 30 வயதுக்குள்ளே இருக்கணும். எம்ஃபார்மில் ஃபார்மகாலஜி, எம்ஃபார்மில் அல்லது ஆயுர்வேதிக் முடிச்சிருந்தீங்கனாலும், அடுத்து எம்எஸ்சியில் மெடிக்கல் பிளான் முடிச்சிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா. அடுத்து 11வது போஸ்ட்டு ரிசர்ச் அசிஸ்டண்ட்டில் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி கொடுத்துருக்காங்க. ஒரு போஸ்ட் ஒதுக்கியிருக்காங்க. இதுக்கு நீங்கள் 30 வயதுக்குள்ளே இருக்கணும். அதற்கான கல்வி தகுதி போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி இன் கெமிஸ்ட்ரி முடிச்சிருந்தீங்கன்னாக்க அப்ளை பண்ணிக்கலாம். ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் இருந்தாலும் ஓகே தான். ஓகேவா. அடுத்து அதற்கு சம்பள விகிதம் 9,300 34,800. ரிசர்ச் அசிஸ்டண்ட்டில் கார்டன் போஸ்ட்டு குரூப் சிக்கு ஒதுக்கியிருக்காங்க. இது 30 வயதுக்குள்ளே இருக்கணும். ஒரு போஸ்ட் ஒதுக்கியிருக்காங்க. போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி இன் பாட்டனி, மெடிக்கல் பிளான்ஸ் முடித்தவங்க இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து 13வது போஸ்ட்டு ரிசர்ச் அசிஸ்டண்ட்டில் ஃபார்மசியில் கேட்டிருக்காங்க. ஒரு போஸ்ட் ஒதுக்கியிருக்காங்க. அதுக்கு நீங்கள் 30 வயதுக்குள்ளே இருக்கணும். எம்ஃபார்மில் பேராமெடிக்கல் அது நீங்கள் முடிச்சிருந்தீங்கனாலும், பேராமெடிக்கல் சயின்ஸ், குவாலிட்டி அஷூரன்ஸ், ஆயுர்வேதா அதெல்லாம் முடிச்சிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து 14வது போஸ்ட்டு ஸ்டெனோகிராஃபர் கிரேட் 1 குரூப் சியில் ஒதுக்கியிருக்காங்க. 10 போஸ்ட் ஒதுக்கியிருக்காங்க. 10 வேக்கன்சி. அதுக்கு நீங்கள் 30 வயதுக்குள்ளே இருக்கணும். கல்வி தகுதி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 10th முடிச்சிருக்கணும். எபிலிட்டி டு ரைட் 120 words per minute in shorthand and 40 words per minute in டைப் ரைட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. 120 வேர்டு வேர்ட்ஸ் பெர் மினிட்ஸ்க்கும் ஷார்ட்ஹேண்டில், 40 words per minutesக்கு டைப் ரைட்டிங்கு தெரிஞ்சுக்கணும். 3 வருடம் எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டெனோகிராஃபரில் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து 15வது போஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் அசிஸ்டண்ட் குரூப் சியில் 2 போஸ்ட் ஒதுக்கியிருக்காங்க. 30 வயதுக்குள்ளே இருக்கணும். அதுக்கு நீங்கள் என்ன படிச்சிருக்கணும்னா, மாஸ்டர் டிகிரி இன் ஸ்டாட்டிக்ஸில் முடிச்சிருக்கணும். அல்லது மேக்ஸில் முடிச்சிருந்தாலும் வித் ஸ்டாட்டிக்ஸ் as ஒன் ஆஃப் த சப்ஜெக்டாக முடிச்சிருக்கீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். அதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இதில் 3 வருட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அது எப்படின்னா, ஆர் கிராஜுவேட் ஆஃப் ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி வித் ஸ்டாட்டிக்ஸ் ஆர் மேத்தமெட்டிக்ஸ் as a சப்ஜெக்டாக முடிச்சிருக்கீங்கன்னா, அதாவது ஸ்டாட்டிக்ஸாக முடிச்சிருக்கீங்கன்னா ஸ்டாட்டிக்ஸில் முடிச்சிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். மேத்தமெட்டிக்ஸ் முடிச்சிருந்தீங்கன்னா 3 வருட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஓகேவா. இதற்கு சம்பள விகிதம் 9,300 34,800. அப்புறம் அப்பர் டிவிஷன் கிளர்க்கு குரூப் சி போஸ்ட்டில் 39 போஸ்ட் ஒதுக்கியிருக்காங்க. கிளர்க்குக்கு 27 வயதுக்குள்ளே இருக்கணும். ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து ஸ்டெனோகிராஃபர் கிரேடு 2க்கு 14 போஸ்ட் ஒதுக்கியிருக்காங்க. 27 வயதுக்குள்ளே இருக்கணும். 10th முடிச்சுட்டு அந்த ஷார்ட்ஹேண்ட்லேயும் டைப் ரைட்டிங்லேயும் உங்களுக்கு நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். அவங்க கொடுத்துருக்க அந்த 100 words per minute 40 words per minute. ஓகேவா. அடுத்து 18வது போஸ்ட் லோயர் டிவிஷன் கிளர்க்லேயே குரூப் சி போஸ்ட்டுக்கு 37 வேக்கன்சி ஒதுக்கியிருக்காங்க. அதுக்கு சம்பள விகிதம் 19,900 63,200 வரைக்கும் கொடுக்குறாங்க. ஓகேவா. அடுத்து இந்த லோயர் டிவிஷன் கிளர்க்குக்கான கல்வி தகுதி 12th முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க கேட்டிருக்க இந்த ஸ்கில் இருக்கணும். ஓகேவா. அது தெரிஞ்சுக்கோங்க. நான் 27 வயதுக்குள்ளே இருக்கணும். 37 போஸ்ட் ஒதுக்கியிருக்காங்க. அடுத்து 19வது பார்க்க போகிறது ஃபார்மசிஸ்ட் கிரேட் 1 போஸ்ட்டு 12 வேக்கன்சி ஒதுக்கியிருக்காங்க. 27 வயதுக்குள்ளே இருக்கணும். அதுக்கு டிப்ளமோ இன் ஃபார்மசி, அப்புறம் டிஃபார்ம்லேயே ஆயுர்வேத் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்கலாம். கூடுதலாக 2 வருடம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணிக்கலாம். அல்லது பிஃபார்ம் முடித்தவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேவா. அப்போ எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்படாது பிஃபார்ம் முடிச்சிருந்தீங்கன்னாக்க. அடுத்து 20 ஆஃப்செட் மிஷின் ஆப்ரேட்டர் குரூப் சியில் ஒரு போஸ்ட் ஒதுக்கியிருக்காங்க. 30 வயதுக்குள்ளே இருக்கணும். 10th முடிச்சிருக்கணும். அதற்கு சர்டிஃபிகேட் ஆஃப்செட் பிரிண்டிங் மிஷினுக்கு நீங்கள் கோர்ஸ் முடிச்சிருக்கணும். ஓகேங்களா. அதை கேட்டிருக்காங்க. 3 வருட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். பேசிக் நாலேஜ் அபவுட் த மிஷின் அண்ட் இட்ஸ் மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்து 21வது போஸ்ட் லைப்ரரி கிளர்க்கு குரூப் சி கீழே ஒரு போஸ்ட் ஒதுக்கியிருக்காங்க. 27 வயதுக்குள்ளே இருக்கணும். அதுக்கு நீங்கள் 12th சயின்ஸ் சப்ஜெக்ட் வச்சு முடிச்சிருந்தீங்கனாலும் 1 வருடம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா அப்ளை பண்ணிக்கலாம். ஜூனியர் மெடிக்கல் லேபரேட்டரிக்கு ஒரு போஸ்ட் ஒதுக்கியிருக்காங்க. 28 வயசுக்குள்ளே இருக்கணும். 12th வித் சயின்ஸ் சப்ஜெக்ட்
அப்புறம் டிஎம்எல்டி முடித்தவங்க இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? அடுத்து லேபரட்டரி அட்டெண்டன்ட் குரூப் சி 23வது போஸ்ட்டு. அதுக்கு 9 காலி பணியிடங்கள் ஒதுக்கியிருக்காங்க. 27 வயதுக்குள்ளே இருக்கணும். 12th வந்து சயின்ஸ் சப்ஜெக்ட் வச்சு முடித்து 1 வருட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். 24வதாக பார்க்க போகிறது செக்யூரிட்டி இன்சார்ஜ் குரூப் சி போஸ்ட்டு. 1 வேக்கன்சி ஒதுக்கியிருக்காங்க. 30 வயதுக்குள்ளே இருக்கணும். நீங்கள் ஏதாவது டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். 3 வருடம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவங்க கேட்டிருக்காங்க, அதை பார்த்துக்காங்க. அடுத்து 25வது டிரைவர் போஸ்ட்டு, ஆர்டினரி கிரேட் அந்த போஸ்ட்டு குரூப் சியில் 5 வேக்கன்சி இருக்குது. 27 வயதுக்குள்ளே இருக்கணும். 10th முடிச்சுட்டு வேலிடேட் டிரைவிங் லைசன்ஸ் ஃபார் லைட் அண்ட் ஹெவி வெஹிக்கல்ஸ் அது இருக்குது. 2 வருடம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து 26வதாக பார்க்க போகிறது மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃபில் குரூப் சியில் 107 வேக்கன்சி ஒதுக்கியிருக்காங்க. இதுக்கு சம்பளம் பார்த்திங்கன்னா 18,000 56,900. 27 வயதுக்குள்ளே இருக்கணும். இதுக்கு நீங்கள் ஐடிஐ முடிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அல்லது ஐடிஐயில் ஈக்குவலர் சர்டிஃபிகேட், ஒகேஷ்னல் ட்ரைனிங் சர்டிஃபிகேட், அதெல்லாம் எனி அதர் கவர்மெண்ட் ரெக்கக்னைஸ்டு இன்ஸ்டியூட்டில் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். 10th முடிச்சுட்டு அதில் பாருங்கள் 10th முடிச்சுட்டு என்ன கேட்டிருக்காங்கன்னா அடுத்து வித் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. அந்த இதில் அவங்க கூட அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் அந்த போஸ்ட்டுக்கு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப்லேயே குரூப் சியில் அடுத்து ஒரு 72 போஸ்ட் ஒதுக்கியிருக்காங்க. அது 27 வயசுக்குள்ளே இருக்கணும். முதல்ல பார்த்ததுக்கும் 27 வயசுக்குள்ளே தான் இருக்கணும். இந்த போஸ்ட்டுக்கும் நீங்கள் 10th முடிச்சிருக்கீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். முன்னறிக்கை இப்போ நம்ம குரூப் ஏ, பி, சி அந்த 3 போஸ்ட்டுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம். அடுத்து இந்த போஸ்ட்டுக்கான தேர்வு செய்முறை என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் இருக்குங்க. கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டை தொடர்ந்து ஸ்கில் டெஸ்ட்டும் உங்களுக்கு வைப்பாங்க. ஸ்கில் டெஸ்ட் வந்து ஒரு சில போஸ்ட்டுக்கு மட்டும் இருக்கும். அந்த கிளர்க்கு, அந்த டைப்பிங் டெஸ்ட் இதெல்லாம் பண்ணுற மாதிரி இருக்க கேண்டிடேட்ஸ்க்கு மட்டும் ஸ்கில் டெஸ்ட் இருக்கும். நீங்கள் நோட்டிஃபிகேஷன் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். அந்த கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு முடிச்சுட்டு ஸ்கில் டெஸ்ட்டு அதை தொடர்ந்து உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனோட உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணிவிடுவாங்க. என்ன சிலபஸ் இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்க முடியும். ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் என்னென்ன சிலபஸுங்கிறத அவங்க தெளிவாக கொடுத்துருக்காங்க. அதன் அடிப்படையில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? அடுத்த அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து ஒரு சில பேருக்கு கிடையாது. எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி, எக்ஸ் சர்வீஸ்மேன், பெண்களுக்கு வந்து விண்ணப்ப கட்டணம் கிடையாது. மற்றவங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் உண்டு. குரூப் ஏ போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1000 ரூபா அப்ளிகேஷன் ஃபீஸ் உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஓகேவா? இது வந்து அன்ரிசர்வ்டு அண்ட் ஓபிசி கேண்டிடேட்ஸ்க்கு. மற்றவங்க இப்போ இந்த கேட்டகரிக்கு கிடையாதுன்னு சொல்லியிருந்தோம். அடுத்து குரூப் பிக்கு வந்து 500 ரூபா அப்ளிகேஷன் ஃபீஸ் கொடுத்துருக்காங்க. குரூப் சிக்கு வந்து 200 ரூபா அப்ளிகேஷன் ஃபீஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ, எந்த குரூப் ஏவா பிஆ சியான்னு பாருங்கள். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அப்ளிகேஷன் ஃபீஸ் பே பண்ணணும். ஓகேவா? அதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் ஆன்லைனில் தாங்க அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் வந்து இந்தியாவில் முக்கியமான சிட்டிஸில் ஒதுக்கியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் சென்னையில் இருக்குது. மேற்கொண்டு பாண்டிச்சேரியிலையும் உங்களுக்கு, புதுச்சேரியிலையும் உங்களுக்கு எக்ஸாமினேஷன் சென்டர் கொடுத்துருக்காங்க. இந்த பதவிக்கு நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு அந்த சென்ட்ரல் கவுன்சில் ஃபார் ரிசர்ச் ஆயுர்வேதிக் சயின்ஸோட அஃபிஷியல் வெப்சைட்டில் கெரியர் பேஜில் இப்போ நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அப்ளை லிங்க் வந்து உங்களுக்கு 1 ஆகஸ்ட் 2025 ஆகஸ்ட் 1ஆம் தேதி அவைலபிளாக இருக்கும். அதிலேருந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். 31 ஆகஸ்ட் 2025 அப்ளை பண்ணிக்கலாம். அதான் லாஸ்ட் டேட்டு. இந்த நோட்டிஃபிகேஷனும் அப்ளை பண்ணுறதுக்கான அவங்களுடைய வெப்சைட் கெரியர் பேஜ் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நோட்டிஃபிகேஷனை தரவாக பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். வேறு எதுவும் சந்தேகம் இருக்குன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.